இந்த பியர் கம்பெனிகள் இருக்குல்ல, ஆமா, ரெண்டு கட்சிகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் நடத்துது. அதுக்கு வந்து முளையுட்ட பயிர்கள் இருக்குல்ல, ஆமா, அதுதான் மூலப்பொருளா தேவைப்படுது. அதை ஊற போட்டு முளையூட்டி அதுக்கப்புறம் அதுல வந்து எத்தனால் தயாரிச்சு அதுல வந்து பியர் தயாரிக்கிறதுக்கு பதிலா காப்பகத்துல இதுல லாரியில இருக்கிற நெல்லு முளைச்சிட்டா ₹1 வாங்கிக்கிறாங்க. நம்ம நேரடியா வாங்கினா ₹30, முளைச்சு வாங்கினா ₹1. ஒரத்தநாடுங்கிறது இங்க கட்டி இருக்கிற மாடி வீடுகளோ இருக்கிற ஜெயலலிதானாலேயோ கருணாநிதினாலேயோ உருவாக்கப்பட்டதில்லை. லீகோனி மாதிரியான தலைவர்கள், அந்த நாட்டு தலைவர்களின் திட்டங்கள் எல்லாம் அதுல இருந்து சம்பாரிச்சு வந்துதான் இங்க வந்து வாழ வேண்டியது இருக்கு, வீடு கட்ட வேண்டியது இருக்கு, படிக்க முடியுது. அதனாலதான் லீகோனி இறந்தப்ப பாத்தீங்களா நிறைய ஊருக்கு பேனர் வச்சாங்க. அப்ப என்னன்னா அவன் ஆள் மனசுலயே அவனை உருவாக்கின தலைவன் யாரு, அவன் வளமா வாழ்றதுக்கான உழைச்ச தலைவன், அது சிந்திச்ச தலைவனா லீகோனி தான். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் சும்மா புறந்தள்ளிட்டாங்க. இவன் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யணும், உற்பத்தி செஞ்சுட்டு கொண்டாந்து அதை காய வைக்கணும், அதை தூத்தணும், தூத்திட்டு வந்தாலும் உன்கிட்ட சாக்கு இருக்காது, லாரி வராது, அப்புறம் அதையும் பார்த்தா உனக்கு ₹40 கமிஷன் கொடுக்கணும். தப்பு. நம்ம நாம் தமிழருக்கு ஆட்சி வந்தா விவசாய நிலத்தில இருந்து வெளியில வந்துச்சுன்னா அது வந்து வெறும் நெல்லு மட்டும் இல்ல, கோலமா இருக்கலாம், பருப்பு வகைகளா இருக்கலாம், எண்ணெய் வித்துக்களா இருக்கலாம், காய்கறிகளா இருக்கலாம், பழமா இருக்கலாம், எல்லாத்தையும் அரசே கொள்முதல் பண்ணுது. ஐயா ஸ்டாலின் வந்து முதல்ல மன்னிப்பு கேட்டது எதுக்கு கேட்டாரு, இது மாதிரி ஈழ பிரச்சனையில எங்க அப்பா நடந்துகிட்டது தவறு, அதனால நாங்க மக்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ரெண்டாவது அவர் மன்னிப்பு கேட்டது டெல்டா மக்கள்கிட்ட தான். இதுல மீத்தேன் ஈத்தேன் திட்டத்துக்கு நாங்க தெரியாம கையெழுத்து போட்டுட்டோம், அதனால எங்களை மன்னிச்சுங்கன்ட்டு தான் கேட்டாங்க. அப்படி இருந்த நிலத்துல நம்ம தண்ணீர் பாற்று இன்னைக்கு விவசாயிகளா நம்ம இருக்கிறோம். அதுல இருக்கிற அந்த புதுவாறுல 2 கரையிலையும் காங்கிரீட் போட்டு தரையிலையும் காங்கிரீட் போட்டு விட்டாங்க. இது ஒரு அரசு அனுமதிக்குது. மக்கள் இதை எதிர்க்கலையா? மக்கள் தான் எதிர்க்கிறாங்க, போராடுறாங்க. என்ன பண்ண முடியும்? தலைவர் பண்ண ஊழலை அடுத்தது இருக்கிற அமைச்சர் பண்றாரு, அடுத்த அமைச்சர் போய் எம்எல்ஏ பண்றாரு, எம்எல்ஏ கிட்ட இருந்து மாவட்ட செயலர் பண்றாரு, ஒன்றியம் பண்றாரு, கிளை வரைக்கும் பண்றாங்க. இப்ப எல்லாரும் ஊழல் பண்ணி இப்ப நம்மளுக்கு ஊழல் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப மக்கள்கிட்ட போய் நிக்க முடியாது அப்படிங்கும் போது என்ன பண்றது? அப்படிங்கும் போது இப்ப வந்து கூட்டத்துக்கெல்லாம் ஆள் வர மாட்டாங்க போது சாராயத்தை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க வந்து சாராயம் கொடுக்குறோம், ₹300 காசு கொடுக்குறோம்னு பொதுக்கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ப தேர்தல் வருது, மக்கள்கிட்ட எப்படி போகும்போதுதான் மக்களையும் கரப்ஷன் ஆக்குறோம், மக்களையும் குற்றவாளி ஆக்கிடுவோம்னு மக்களுக்கு காசு கொடுத்தாங்க. கழிவறைகளை கழுவுறாங்க. அதுக்கு இந்த அரசு வந்து 3000 கோடிக்கு வந்து விளக்கமாறு வாங்குது. இந்த விளக்கமாறு எங்க வாங்குது? ஆந்திரா, கர்நாடகாவுல வாங்குது. நம்ம ஒரத்தநாட்டுல ஒரு விளக்கமாறு செய்யற நிறுவனம் இருந்துச்சுன்னா நம்மளே வந்து ஒரு லாபகரமான தொழில் பண்ணிடலாம்ல, நம்ம மக்களுக்கு வேலை கிடைக்கும்ல, வீட்டுக்கு வீடு வருமானம் வரும்ல, வரும். லீகோனி வந்து ஒரு உரையாற்றாரு அந்த மக்கள்கிட்ட. என்னை நம்புங்க, என்னை பின்தொடருங்க, நம்மளால இந்த இடத்துலயும் ஜெயிச்சு காட்ட முடியும். இந்த மோசமான நிலம் தான் நம்மளுக்கு இருந்தாலும் இதை வளமான நிலமாக்கி உலகத்திலே ஆகச்சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தர்றேன். நான் இப்ப குப்பை பொறுக்கிறேன், நீங்க என் பின்தொடர்ந்து குப்பை பொறுங்கன்னா அந்த மக்கள் நம்பி அவரை வந்து குப்பை பொறுக்கணும். அந்த அவரோட திட்டத்தினாலதான் இன்னைக்கு உலகத்தின் ஆகச்சிறந்த நாடா, அந்த வளர்ச்சியடைந்த நாடா, உலகத்தின் சந்தையா அது இருக்கு. இது மாதிரிதான் ஒண்ணு இல்லாத இந்த பால்பட்ட நிலத்தில இருந்து, இந்த தமிழ்நாட்டில இருந்து நான் வளமான வாழ்க்கையை தரேன்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. இப்ப அண்ணன் சீமான எப்படி லீகோனி அந்த மக்கள் நம்பி பின்தொடர்ந்துச்சோ அது மாதிரி அண்ணன் சீமான அவங்க பின்தொடர்ந்தா இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நடக்கவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரும் ஆகிய திரைப்பட நடிகர் மதிப்புக்குரிய தம்பி திருமுருகன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி, நீங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரத்தநாடு தொகுதியில் வேட்பாளராக நிற்க போகிறீங்க. அது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு தொகுதி. இப்போ அந்த தொகுதி அது டெல்டா மாவட்டத்துக்கு உட்பட்டது. அங்கே வந்து இப்போ பெய்த மழையில் விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது குறித்து நீங்கள் போய் விவசாயிகளை சந்தித்தீர்களா? என்ன தம்பி அது பிரச்சனை? அண்ணா, இது வந்து
ரொம்ப துயரமானது. ம். நம்ம காவிரி பிரச்சனையில இருந்து பாத்தீங்கன்னா ம். நம்ம வந்து இந்த மேட்டு நிலங்கள்ல இருந்ததுலலாம் வந்து தென்னை போட்டோம். சரி. அப்ப வந்து நம்ம அந்த குறுவை விவசாயமே மிகுந்த அதிக அளவுல குறைஞ்சு போச்சு. ம். அப்ப குறுவை விவசாயம் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் மக்கள் இது பண்றாங்க. ம். இப்ப அந்த பகுதியில விளையிற நிலத்தையும் விவசாய நெல்லையும் ம். ஒரு கொள்முதல் நிலையம் இல்லாம ம். விதை போட்டு அதை வந்து அறுவடை செய்யற வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறாங்க விவசாயி. ஆமா. அதை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த நெல்லை போடுறதுக்கு இவ்வளவு பிரச்சனையை வந்து சந்திக்க கூடாது. இது பெரும் துயரம். இது விவசாயிகள் வந்து இவ்வளவு துயரத்தை வந்து இந்த அரசுகள் பண்ணக்கூடாது. பெரிய நம்ம ரோடு நம்ம ஊர் பக்கம் இருக்க சாலையில பூரா பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்கு. ஓஹோ. நெல் பூரா வந்து கொட்டி கிடக்கு. நாள் கணக்குல வார கணக்குல கேட்டா என்ன சொல்றாங்கன்னா சாக்கு வரல, லாரி வரல, மலையில பாதை. அதாவது அரசு அதிகாரிகள் அப்படி சொல்றாங்களா? ஆமா. அந்த நெல்லை எடுத்துட்டு போறதுக்கு சாக்கு இல்லைங்கிறாங்க. சாக்கு கொண்டு வரல. அதனால மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா முட்டுக்கட்டு அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க தார் ரோட்ல. ஏன்னா நம்மளதான் களங்கள்ல அமைச்சு கொடுக்கல அரசு. இவ்வளவு களங்களையும் அமைச்சு கொடுக்கல. இப்ப சாலைகளை தான் போட்டு வச்சிருக்காங்க. அது மழை பெய்யுது. மழை பெஞ்சு உள்ளர போய் அது வந்து பூஞ்சான் காத்து போயிடுது. அதனாக்கா முளைச்சிட்டுது. முளைச்சு இந்த மக்கள் வந்து பெரும் துயரம். புரியுது. ஒரு தன்னோட முழு உழைப்பையும் போட்டிருக்கான் 6 மாசமா 3 மாசமா. அதுல இருக்க இது வந்து அவனுக்கு வருமானத்தை வர்றது தரணும். இவ்வளவு ஏமாற்ற தர்றது வந்து பெரிய வன்மையா கண்டிக்க வேண்டியது. புரியுது. அது மக்கள்கிட்ட போயிருந்தாக்கா கதறலா இருக்கு. அதாவது நம்ம இளவு வீட்டுக்கு போனது அளவுக்கான துயரம். நீங்க போய் சந்திக்கும் போது உங்களை பார்த்த உடனே கதறி அழுகுறாங்க. ஆமா, அழுகுறாங்க. வயல்கள்ல சிலந்து பள்ளமான வயல்கள்ல பாத்தீங்கன்னா முழுகியே போச்சு. அதை ஒண்ணும் கூட பண்ண முடியல. அதை மீட்டெடுக்கவே முடியாது. ஓஹோ. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஆளும் அரசுகள் வந்து இதை பத்தின இந்த விவசாயிகளை பத்தின எந்த அக்கறையும் இல்லாம இருக்கிறது தான். ஓஹோ. ஒரு மூட்டைக்கு 40 ரூபான்னு அங்க வந்து ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கேக்குறாங்க. சரி. சாராய பாட்டிலுக்கு 10 ரூபா, சாராய பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது மாதிரி ஒரு நெல்லு மூட்டைக்கு 40 ரூபா வந்து தெரிஞ்ச நம்ம பதிலா 40 ரூபா. இல்ல நீங்க சொல்றது வந்து ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் ஊழல் கேக்குறாங்க. லஞ்சம் கேக்குறாங்க. ஒரு மூட்டையை நீ விக்கணும்னா 40 ரூபா கொடுக்கணும். 40 ரூபாய் நீ எனக்கு கொடுத்தா தான் நீ விக்க முடியும். அது இல்லாம 1.5 கிலோ வந்து நெல் எடுத்துக்குவாங்க. அப்படியா? ஆமா. ஒரு மூட்டையில. இப்ப ஒரு உழைக்கிற ஆளோட அந்த உழைப்பு அவனோட கொண்டு வர்றது ஏமாற்றம். இதை கொண்டாந்து கொடுத்தா அவனுக்கு பெரிய விலை கிடைக்க போறது இல்ல. கணக்கு பார்த்தா ஒண்ணுமே மிஞ்ச போறது இல்ல. அதுல கூட ஊழல் பண்றது. அப்ப அந்த ஊழல் வந்து எப்படின்னா ரகசியமாலாம் கிடையாது, எல்லாம் வெளிப்படையா இருக்கு. இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுறது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசுறாங்க. ஆனா நம்ம விவசாயிகளுக்காக நிக்கிற ஒரு கட்சிங்கிறதுனால நம்மளுக்கு இதை தாங்க முடியல. இது நம்ம பகுதியில மட்டும் நடக்குதுன்னா முழு தமிழ்நாட்டிலையும் நடக்குது. நம்ம பகுதியில 40 ரூபா, வேற ஊர்ல 100 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. இதை இந்த அரசாங்கங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போகுது. தம்பி, இது என்ன கொடுமையா இருக்கு? ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு விளைவிச்சு அதை கொண்டுகிட்டு வந்துதான் அவன் வாங்கின கடனை அடைக்கணும். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கேட்கறாங்க. 10 மூட்டை அப்படின்னு சொன்னா 10 × 4 400 ரூபா கொடுக்கணும். 400 ரூபா போயிடும். அது போக ஒரு 1.5 கிலோ நெல்லையும் எடுத்துக்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 45 கிலோ நெல்லு போயிடும். அது ஒரு மூட்டை. சரி, பாத்தீங்களா? இப்படி இவங்க அவதிப்படுறாங்க. இதுக்கு மேல இந்த மலையில வந்து இந்த நெல் வந்து பால் படுது. இந்த பால் படுறதுக்கு அதிகபட்சமான முக்கியமான காரணம் என்னன்னா இவங்களோட நீர் மேலாண்மை ரொம்ப அபத்தம். ராஜராஜன் காலகட்டத்துல தஞ்சாவூர் நிலம் வந்து ஒரு இடத்துல இங்க தண்ணி வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அடுத்தது அகலியில இருந்து அது வாய்க்காவில இருந்து இது போய் காட்டாற்று வழியமா போய் கடல்ல கலந்துரும் போயிடும். ஆமா, இப்படி ஒரு முறை இருந்தது. இப்ப என்னன்னா எல்லா பாதையும் வந்து தூக்கப்பட்டுச்சு, அடைச்சிட்டாங்க. இப்ப இத பத்தி இந்த அரசாங்கங்கள் எந்த கவனமும் செலுத்தல. இது ஒண்ணு இந்த வயல்லாம் மூழ்கி போறதுக்கு காரணம். சரி. இன்னொன்னு வந்து என்ன காரணம்னா இது அரசே திட்டமிட்டு, அரசு ஊழியர்களா இருக்கிறவர்களா இல்ல மற்றவர்களா பண்ண தெரியல, ஆனா திட்டமிட்டு இந்த நெல்லை முளைக்க வைக்கிறாங்க. இங்க இருந்து கொள்முதல் பண்ற நெல்லை கொண்டு போய் அரசு வந்து விவசாயிகள் வந்து விக்கிறதுக்கு கொண்டுட்டு வர நெல்லை வாங்காம அரசே முளைக்க வைக்குதா? அரசு முளைக்க வைக்குதா? அரசு அதிகாரிகள் அபாண்டமா ஒரு வழியை சொல்றீங்க. ஆமா, அது வந்து என்னன்னா இது வந்து நம்ம வந்து உள்ள ஆய்வு பண்ணி போகும்போது நம்மள்ட்ட கிடைக்கிற தகவல் என்னன்னா இந்த பியர் கம்பெனிகள் இருக்குல்ல, ஆமா, இதை வந்து நடத்துறது வந்து 2 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 கட்சி தான், 2 கட்சிகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி நடத்துது.
அதுக்கு வந்து முளையுட்ட பயிர்கள் இருக்குல்ல, ஆமா, அதுதான் மூலப்பொருளா தேவைப்படுது. ஓஹோ. அப்ப அதுக்கு ஒண்ணா 1 கிலோ நெல்லை 30 ரூபாய்க்கு வாங்கி அதை ஊற போட்டு முளையூட்டி அதுக்கப்புறம் அதுல வந்து எத்தனால் தயாரிச்சு அதுல வந்து பியர் தயாரிக்கிறதுக்கு பதிலா இப்படி காப்பகத்துல இதுல லாரியில இருக்கிற நெல் முளைச்சிட்டா 1 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. 1 கிலோவை 1 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 1 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 30 ரூபா வந்து நம்ம நேரடியா வாங்கினா 30 ரூபா, முளைச்சு வாங்கினா 1 ரூபா. ஓஹோ. இது மாதிரி ஒரு திருட்டுத்தனம் நடக்கிறதாவும் ஒரு ஆய்வுல நம்மளுக்கு தெரிய வருது. ஓஹோ. இப்ப எந்த வழியில பாத்தீங்கன்னாலும் இதுல யாரு ஆதாயம் பெறுறது, யாரு அவதிப்படுறது? மக்கள் விவசாயியா இருக்கிறவன் பெரும் அவதிப்படுறான். ஆனா உலக நாடுகள்ல எப்படி கொள்முதல் பண்றாங்க? ஒருத்தர் அறுவடை செஞ்சு வந்துட்டா அவன் வயல்ல இருந்து வெளியில மெஷின் கொண்டு வந்தாவே அங்கேயே பெரிய பெரிய பைகளை வச்சு பிடிச்சுக்கிறாங்க. ஓகே, 100 மூட்டை 200 மூட்டைன்னு. அவன் வந்து உற்பத்தி பண்றது மட்டும்தான் அவனோட வேலை. அதை எடை வச்சு எடுத்துக்கிட்டு அரசாங்கம் போயிருது, அது தூத்திக்குது, அது காய வைக்குது, அதோட வேலையெல்லாம் விற்பனை செய்யறதெல்லாம் அரசோட வேலை. புரியுது. ஆனா நம்ம நாட்டுல என்னவா இருக்கு, இவன் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யணும், உற்பத்தி செஞ்சுட்டு கொண்டாந்து அதை காய வைக்கணும், அதை தூத்தணும், தூத்திட்டு வந்தாலும் உன்கிட்ட சாக்கு இருக்காது, லாரி வராது, அப்புறம் அதையும் போட்டாக்க உனக்கு 40 ரூபா கமிஷன் கொடுக்கணும். இது என்ன மாதிரியான இந்த சிஸ்டமே தப்பா இருக்கு. அதுக்குதான் நம்ம நாம் தமிழருக்கு ஆட்சி வந்தா விவசாய நிலத்தில இருந்து வெளியில வந்துச்சுன்னா அது வந்து வெறும் நெல்லு மட்டும் இல்ல, சோளமா இருக்கலாம், பருப்பு வகைகளா இருக்கலாம், எண்ணெய் வித்துக்களா இருக்கலாம், காய்கறிகளா இருக்கலாம், பழமா இருக்கலாம், எல்லாத்தையும் கொள்முதல் பண்றோம். ஓகே, அரசே கொள்முதல் அரசே கொள்முதல் பண்ணுது. அரசே அதை வந்து பாதுகாக்குது. குளிரூட்டு நிலையங்கள்ல காய்கறி பழங்கள் எல்லாம் வைக்குது. இத பருப்பு வகைகள், நெல் வகைகள், இந்த அரிசி பருப்பு வகைகள் எல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பான ஒரு குடம் தயார் பண்ணி அதுல வைக்குது. அதுல இருந்து மதிப்பு கூட்டுற நிறுவனங்களையும் உருவாக்குது. அதே மாதிரி அதுல இருந்து வணிகமும் பண்ணுது, ஏற்றுமதியும் பண்ணுது. இதுதான் அண்ணன் வைக்கிற நம்மள்ட்ட சொல்ற திட்டம். ஓகே ஓகே, ஒரு விவசாயத்துக்கான வேளாண்மைக்கான திட்டம். இப்படி இருந்துச்சுன்னா பாருங்களேன், விவசாயி வந்து முழுமையா அவனோட வருவாய் பலனை அனுபவிப்பான். அது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த நிலை மாறும். புரியுது. அதுக்கு மக்கள் தான் வந்து முடிவா என்ன பண்ணணும்னா இந்த ஏமாற்றுக்காரர்களிடம் வந்து விழிப்பு பெற்று நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரிக்கணும். வாக்களிச்சு நம்ம வெல்ல வச்சா அவங்க நிலை மாறும். இப்ப அதிமுக ஆட்சி காலத்திலையும் இந்த நெல்லை பாதுகாக்கிற குடோனு இதெல்லாம் உருவாக்கலையா? அண்ணா எல்லாம் பேருக்கு இருக்குண்ணே. இப்ப எப்படின்னா ஒரு தாலுக்காவுக்கு ஒரு குளிரூட்டு நிலையம் வேணும் அப்படின்னு இருந்துச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10க்கு 10ல ஒரு சும்மா ஒரு பேருக்கு. ஓ, நாம் கேவஸ். அப்புறம் மாவட்ட தலைநகரங்கள்ல பாதுகாப்பு, நீங்க வந்து உங்க பொருளை பாதுகாத்துக்கலாம். அப்புறம் உங்க ஊர் சொசைட்டில ஒரு இடத்துல நீங்க உங்களோட உற்பத்தியான பொருளை பாதுகாத்துக்கலாம் இருக்கு. அதான் நம்மளுக்கே தெரியுமா, அதெல்லாம் நான் பார்த்தேன். அது இத்தனோட குடோன்னு, அதுல கொண்டு போனா அது அந்த தகரம் எல்லாம் செல்லரிச்சு ஓட்டையா இருக்கும். பெருச்சாலிக்கு அது முடிஞ்சு போயிடும். கடைசியில போனா சாக்கு கூட மிஞ்சாலும் வச்சுங்க உள்ள கொண்ட வச்சோம்னா. அதான் யதார்த்தமான நிலைமை. எல்லாம் பேரளவுல பண்றாங்க. எதுவுமே வந்து இது வந்து மக்கள் நலன் கருதி, விவசாயிகள் நலன் கருதியான இது இல்லாம பேரளவுல பண்ணி வச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும். சரி, நம்ம அவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய, உங்களுக்கே தெரியும், மீத்தனி ஈத்தனி எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அங்க இருந்து விவசாயிகளுக்கு லாபம் வரக்கூடாது. ஆமா, அப்பதான் அவன் வந்து இங்க அவன் விவசாயத்தை விட்டு வெளில போவான். அப்படி அவனை வெளில விரட்டி விட்டுட்டா நம்ம வந்து ஈத்தன் மீத்தன் எடுத்துக்கலாம். ஆமா, ஹைட்ரோகார்பன் எடுத்துக்கலாம். அது எத்தனை வருஷம் எடுக்கலாம்? வெறும் 25 வருஷத்துக்கு எடுக்கலாம். ஓஹோ. அத்தோட அந்த நிலம் பால்பட்டு போயிடும். ஆமா, பாலைவனமா போயிடும். வெறும் 25 வருஷத்துல இது வந்து இந்த நிலம் வந்து விவசாய நிலமா இருந்தா டெல்டா பகுதி தான் உங்களுக்கு தான் தெரியுமா, உலகத்தின் மிகப்பெரிய சமவெளி. ஆமா, அதுல ஒரு அவ்வளவு பெரிய வளமான ஒரு பகுதியே கிடையாது. அந்த பகுதி இன்னும் நூற்றாண்டுக்கு மேல இருக்கும். வளர்ந்து விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் எத்தனை தலைமுறை, எத்தனை ஆயிரம் மக்கள் வேணாலும் அது வந்து விவசாயம் பெற்று அது உயிர் வளர்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பூமியை வெறும் 25 வருஷத்துக்குள்ள மலடாக்க துடிக்குது இந்த ஆளும் அரசுகள். இப்ப நான் என்ன கேக்குறேன், அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்தது, அது இந்த டெல்டா விவசாயிகளோட பிரச்சனையை கணக்குல எடுத்துக்கல. அதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்கிட்டு வாக்குறுதி கொடுத்துதான் திமுக வந்தது. இப்ப இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக விவசாயிகளுக்கு எதுவும் செய்யலையா? அதான் ஃபர்ஸ்ட் ஐயா ஸ்டாலின் வந்து முதல்ல மன்னிப்பு கேட்டது எதுக்கு கேட்டாரு, இது மாதிரி ஈழ பிரச்சனையில
எங்க அப்பா நடந்துகிட்டது தவறு, அதனால நாங்க மக்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு. சரி. ரெண்டாவது அவர் மன்னிப்பு கேட்டது டெல்டா மக்கள்கிட்ட தான். எதுக்குன்னா இது மாதிரி இந்த இதுல மீத்தேன் ஈத்தேன் திட்டத்துக்கு நாங்க தெரியாம கையெழுத்து போட்டுட்டோம், அதனால எங்களை மன்னிச்சுங்கன்ட்டு தான் கேட்டாங்க. இப்ப வந்து இந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா இவங்க ஏரிகளை தூர் வரல, சரி, வடிகால் வாய்க்கால்களை சரி பண்ணல. இந்த புது ஆறு திட்டம் இருக்கு பாருங்க, அது எல்லிஸ் கொண்டு வந்தது 1936. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரத்தநாடு பகுதி எல்லாம் வந்து இந்த வளம் பெற்றுச்சு. அப்பதான் தண்ணீரே பாயுது. அது வரைக்கும் வானமத்த பூமி தான் நம்ம. சரி, அப்படி இருந்த நிலத்துல நம்ம தண்ணீர் பாற்று இன்னைக்கு விவசாயிகளா நம்ம இருக்கிறோம். அதுல இருக்கிற அந்த புது ஆறுல 2 கரையிலையும் காங்கிரீட் போட்டு தரையிலையும் காங்கிரீட் போட்டு விட்டாங்க. ஓஹோ. இப்ப என்னன்னா நிலத்தடி நீர் உருவாகாத வகையில பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த பகுதியில அது இது வந்து எங்க போகுது, நம்ம செல்லம்பட்டி பெட்டிக்காடு இதெல்லாம் தாண்டி அந்த பேராவூரணி பகுதிக்கு போகிறப்பெல்லாம் அந்த பகுதியில் அந்த திருவோணம் ஒன்றியம் இருக்கு பாருங்க, நம்ம ஒருத்தனத்துக்கு அதுக்குள்ள எல்லாம் வந்து நிலத்தடி நீரே கிடையாது. ஆமா, அப்புறம் நிலத்தடி நீரை போக விடாம காங்கிரீட் போட்டீங்கன்னா அப்புறம் எப்படி போகும்? ஆனா இது ஒரு திட்டம்னு ஒரு அரசு, ஒரு அறிஞர்கள் சேர்ந்து இதை செய்யறாங்க. இது ஒரு அரசு அனுமதிக்குது. மக்கள் இதை எதிர்க்கலையா? மக்கள் தான் எதிர்க்கிறாங்க, போராடுறாங்க. என்ன பண்ண முடியும்? அது சரி. நம்ம வந்தாதான் என்ன பண்ணணும்னா அடிச்சு பேத்து எடுக்கணும். அதுக்கு ஒரு செலவு பண்ணணும். நம்ம என்ன கொடுமையா இருக்குது. ஆமா. அப்புறம் என்ன நான் கேக்குறேன்னா தம்பி, இந்த திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு இவ்வளவு கொடுமைகளை செய்யறாங்க. ஆனால் அந்த மக்கள் திரும்ப திரும்ப மாத்தி அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? அதானே, அதுல ஒரு சூழ்ச்சியை பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து காசு கேட்டுதான் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க, காசு கேட்கறாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே மக்கள் வந்து முதல்ல காசு கேட்கல ஓட்டுக்கு. முன்னாடியிலே இந்த கட்சிகள்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது செய்யும், நம்மளை வந்து ஒரு வளமான வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கட்சிக்காக இவங்க ஆதரிச்சு போய் நின்னாங்க. சரி. ஆனா அந்த தலைமை ஊழல் பண்ணுது, பத்திரிகையில செய்தி வருது, மக்கள்லாம் போய் ஐயோ அங்க பாருங்க நம்ம கட்சியை பத்தி இப்படி வருது, இது மாதிரி ஊழல் எல்லாம் பண்ணுமா நம்ம கட்சினோன்னா, இவர் இங்க இருந்து ஒரு எம்எல்ஏ போய் தலைவரை அப்படின்னு மாவட்ட செயலர்கிட்ட போறாரு, மாவட்ட செயலர் அமைச்சர்கிட்ட போறாரு, அமைச்சர் தலைவர்கிட்ட வர்றாரு. தலைவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் கட்சி வழக்கம்னு நடக்குதுங்க, நீ இதை கண்டுக்காதன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, தலைவர் பண்ண ஊழலை அடுத்தது இருக்கிற அமைச்சர் பண்றாரு, அடுத்த அமைச்சர் போய் எம்எல்ஏ பண்றாரு, எம்எல்ஏ கிட்ட இருந்து மாவட்ட செயலர் பண்றாரு, ஒன்றியம் பண்றாரு, கிளை வரைக்கும் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாரும் ஊழல் பண்ணி இப்ப நம்மளுக்கு ஊழல் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப மக்கள்கிட்ட போய் நிக்க முடியாது. அப்படிங்கும் போது என்ன பண்றது? அப்படிங்கும் போது இப்ப வந்து கூட்டத்துக்கெல்லாம் ஆள் வர மாட்டாங்க போது சாராயத்தை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க வந்து சாராயம் கொடுக்குறோம், 300 ரூபாய் காசு கொடுக்குறோம்னு பொதுக்கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ப தேர்தல் வருது, மக்கள்கிட்ட எப்படி போகும்போதுதான் மக்களையும் கரப்ஷன் ஆக்குறோம், மக்களையும் குற்றவாளி ஆக்கிடுவோம்னு மக்களுக்கு காசு கொடுத்தாங்க. ஓஹோ. இப்ப இவங்க தான் தப்பு பண்ணது, மக்களை திட்டமிட்டு குற்றவாளி ஆக்கிட்டு இப்ப மக்கள் தான் குற்றவாளி அப்படின்னு இவங்க கை காட்டுறாங்க. சரி, கை காட்டிட்டு என்ன பண்றதுன்னா, இப்ப மக்கள் போய் என்னங்க நீங்க எல்லாம் இதெல்லாம் சொன்னீங்களே செய்யலன்னாக்க, நீ காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, நீ போய் அப்படிங்கிறாங்க. இந்த நலத்திட்டம் இலத்திட்டம் சும்மா பேப்பர்ல தான் இருக்கு. ஓஹோ. மக்களும் தான் காசு வாங்கிட்டாங்கல்ல, அவங்க போய் நேரடியா கேட்கவும் முடியல. ஆமா. இப்ப மக்கள்கிட்ட வந்து வெறும் 1000 ரூபாவை கொடுத்துட்டு இவன் 1000 கோடி அடிக்கிறான். இப்ப இது ஒரு கம்பெனி தானே, நான் வந்து வேற எந்த தொழிலையும் 1 ரூபா போட்டா 100 ரூபா நீங்க வந்து லாபம் பார்க்க முடியாது. புரியுது. உழைக்கணும், அதுக்கு கஷ்டப்படணும், அவ்வளவு இருக்கு. அப்படி பண்ணாலும் 15% லாபம் பார்க்கலாம். இதுல பாருங்க, 1 ரூபா பண்ணுங்க 100 ரூபா. அது அரசியல்ல இந்த கட்சி அரசியல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெரிய லாபங்கிறோம். லாபம் அதுதானே. 2 திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கம்பெனி தான் நடக்குது, எங்க கட்சியா நடத்துது. அது சரி. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த தேர்தல் 234 தொகுதி, ஒரு தொகுதிக்கு நம்ம வந்து 10 கோடின்னா 2300 கோடி நம்ம வந்து செலவு பண்றோம். எவ்வளவு அடிக்கிறோம்? 5000 கோடி அடிக்கிறோம். லாபம் தானே, அப்படித்தானே கணக்கு போகுது. ஓஹோ. இப்ப நம்ம தொகுதி ஒரத்தநாடு தொகுதியில தம்பி விவசாயிகள் கடுமையா குறிப்பா வந்து நெல் உற்பத்தி விவசாயிகள் பயங்கரமா பாதிக்கிறாங்க. இந்த 2 அரசியல் கட்சிகள் தான் காரணம். ஆமா. இப்ப நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா நீங்க அந்த மக்களிடம் எதை முன் வச்சு அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட போறீங்க? அதானே, தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. சரி. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில பின்தங்கின தொகுதி ஒரத்தநாடும் பேராவூரணியும் தான். சரி. அது எப்படின்னா, அதுக்கு ஒரு ஆய்வு இருக்கு.
இப்ப என்ன மாடி வீடு வைத்திருக்கிறவங்க, ஓட்டு வீடு வச்சிருக்கவங்க, கூரை வீடு வச்சிருக்கவங்க, வீடு இல்லாதவங்க, இந்த வீடுகள்லயும் கழிப்பறை உள்ள வீடு, கழிப்பறை இல்லாத வீடு, 4 சக்கர வாகனம் வச்சிருக்கவங்க, 2 சக்கர வாகனம் வச்சிருக்கவங்க, மிதிவண்டி வச்சிருக்கவங்க, அது இல்லாதவங்க, நிலம் வச்சிருக்கவங்க, நிலம் வச்சிருக்காங்க, தனிநபரா வருமானம் வர்ற குடும்பம், வருமானம் வல்லாத குடும்பம், தனிநபர் வருமானம், பேங்க் பேலன்ஸ் இப்படின்னு பார்த்தா இது ரொம்ப பின்தங்கி இருக்கு. படித்தவர்கள், படிக்காதவர்கள், படிச்சுட்டு வேலைக்கு போனாங்க, வேலைக்கு போகாதாங்க, பெண்கள்ல படித்தவங்க படிச்சுட்டு வேலை போவாங்கன்னு ஆய்வு பண்ணி பார்த்துட்டா இங்க உண்மையிலேயே சொல்றோம், ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில பெரு அளவுல பேங்க் பேலன்ஸே இல்லை. யார்கிட்டயும் பேங்க் அக்கௌண்டே இல்ல. பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, பெரிய அளவுல பேலன்ஸ் இல்ல. அதாவது மற்ற ஊர்கள்ல இப்போ ஒரு கோயம்புத்தூர்ல, ஒரு கரூர்ல, இந்த மாதிரி சேலத்துல, இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து வணிகம் பண்ணி எல்லாத்தையும் ஒரு லிமிட்டட் பேலன்ஸ் இருக்குல்ல, அது நம்மள்ட்ட இல்ல. சரி, இப்ப இந்த சூழலுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தா இங்க இருக்கிறது விவசாய நிலம் தான். சரி, தொழில் எதுவும் கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு சினிமாக்காரனா இருந்தா கூட நான் சினிமாவில் சம்பாதிச்சா நிலத்தெல்லாம் கொண்டு போடுறேன். எங்க அப்பா வாத்தியாரா இருந்தாலும் அவர் அரசு ஊழியர் தான், ஆனா அவர் அதை வந்து இதுலதான் போடுறாரு, நிலத்துல போடுறாரு. வெளிநாட்டுல நம்ம சொந்தக்காரங்க யாரு இருந்தாலும் அவங்க சம்பாதிச்சது நிலத்துல தான் போடுறாங்க. ஆனா நிலத்துல இருந்து வருவாய் வரணும்ல, போட்ட காசுக்கு அதுக்கான வழி இல்ல. உழுதவன் கணக்கு பார்த்தா உலகம் இல்ல. ஒரு காலத்துல 3 மூட்டை நெல்லு 1 பவுன் தங்கம் வாங்கலாம் தாங்க. சரி, இப்ப தங்கத்தோட விலை என்னவா இருக்கு, 1 மூட்டை நெல்லோட விலை என்னவா இருக்கு? இப்ப ஒரு பொருள், எல்லாம் பொருள் தான், ஆனா இதோட மதிப்பு மட்டும் கூடுது, இதோட மதிப்பு மட்டும் கூடவே இல்லை, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த தொழில் பண்றவன் மேல போயிடுறான், இந்த தொழில் பண்றவன் நட்டமாயிடுறான். இப்ப இது வந்து ஒருவேளை உண்மையிலேயே விவசாயம் பண்றதெல்லாம் நட்டத்துலதான் முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்ப நம்ம ஊர்ல தென்னை மரம் இருக்கு, தென்னை மரத்துல இருக்கிற சீவு இருக்குல்ல, ஆமா, இந்த சீவை தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்களும் அரசு கழிப்பிடங்கள்லையும் விளக்கமாறு வச்சுதான் வந்து பாத்ரூம் வந்து கழுவுறாங்க. ஆமா, கழிவறைகளை கழுவுறாங்க. அதுக்கு இந்த அரசு வந்து 3000 கோடிக்கு வந்து சீவு வாங்குதா, விளக்கமாறு வாங்குது. அடே அப்பா, இந்த விளக்கமாறு எங்க வாங்குது? ஆந்திரா, கர்நாடகாவுல வாங்குது. ஓஹோ. ஆனா நம்ம ஒரத்தநாட்டுல ஒரு விளக்கமாறு செய்யற நிறுவனம் இருந்துச்சுன்னா நம்மளே வந்து ஒரு லாபகரமான தொழில் பண்ணலாம். நம்ம மக்களுக்கு வேலை கிடைக்கும்ல, வீட்டுக்கு வீடு வருமானம் வரும். அப்ப பிரச்சனை என்ன? இங்க நம்மள்ட்ட எல்லா மூலப்பொருளும் இருக்கு, ஆனா நிறுவனமும் இல்ல. ஒரத்தநாட்டை நான் சுத்தி வந்துட்டேன், ஒரு ஊர்கா ஃபேக்டரி கூட கிடையாது. ஊர்கா ஃபேக்டரி கூட கிடையாது. ஓஹோ. அப்ப நம்ம முழுதும் வந்து வேளாண் தொழில நம்பி மக்கள் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த எல்லாத்தையும் நெல்லுல இருந்து, அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, காய்கறியில இருந்து, மீன், முட்டை, கோழி, ஆடு, இறைச்சியில இருந்து அத்தனை பல வகையில இருந்து எல்லாத்தையும் கொள்முதல் வந்து அரசே பண்ணிக்கணும். நம்முடைய ஆட்சி அதிகாரம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது எல்லாத்தையும் அரசே கொள்முதல் செய்யும். அரசே புதிய மதிப்பு கூட்டு நிறுவனங்களை உருவாக்கும். அந்த நிறுவனங்கள்ல இவங்களையே வேலைக்கு வைக்கும். அந்த மக்களுக்கே படித்தவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருக்கும். அதனாலதான் அரசு விளங்குறோம். அவங்களுக்கு கொடுத்து அந்த உற்பத்தியான பொருட்களை வியாபாரம் பண்ற நிறுவனங்களையும் நம்ம தான் உருவாக்குறோம். ஓகே. அப்ப பண்ணை விவசாய முறையும் பண்றோம். அதே மாதிரி இந்த பழச்சாறு விவசாய முறை, பழங்களையும் உற்பத்தியும் பண்றோம், பழச்சாரையும் நம்மளே உருவாக்குறோம். ஓகே. அதே மாதிரி எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து நிறுவனங்களை உருவாக்கி, இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியோட கட்டமைப்பு இருக்கு பாருங்க, அந்த கட்டமைப்பின் மூலமா அந்த பின்தங்கின ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதின்னு சொல்றோம் பாருங்க, அதை முன்னேறின தொகுதியா மாத்துறதுக்கான நம்ம ஒரு அடிப்படையா ஒரு வரைவு திட்டம் ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கோம். சரி, இததான் மக்கள்கிட்ட கொண்டு போய் துண்டறிக்கையாக கொடுக்க போறோம். ஓகே. இப்ப தலைமையில இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இது பண்றாங்கல்ல, அது மாதிரி ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியை ஆய்வு பண்ணியிருக்கோம். ஆய்வு பண்ணி இங்கு தனிநபர் வருமானம் எந்தெந்த விதத்துல கூடும், அப்புறம் இவங்க அதிகமா செலவு பண்றது எதுக்கு பண்றாங்கன்னா பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் மருத்துவம் பாக்குறதுக்கும் தான். இந்த ரெண்டையுமே நம்ம நாம் தமிழர் ஆட்சியில தான் ரெண்டுமே வந்து கொடுத்துறோம், நம்மளே வந்து கொடுத்துடுறோமே, உலகத்தின் ஆக சிறந்ததா. அப்புறம் இங்க வந்து என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் வேலைக்கு போறாரு, சரி, மீதி 5 பேர் வேலைக்கு போறது இல்ல. இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்ப எல்லா வழியிலையும் பாத்தீங்கன்னா இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி பொருளாதார மேம்பாட்டை கொண்டு வர்றதுக்கான, வாழும் இடத்திலேயே வளமான வாழ்வதற்கான ஒரு திட்டமிடலை கொண்டு வரோம். புரியுது. அவங்க அதுலயும் குறிப்பா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், நீங்க வந்து எங்க வீட்டுல வந்து
ஒரு 5 பேர் இருக்கிறோம். ஒருத்தருக்கு 2000 ரூபாய்க்கு ஓட்டு கொடுத்தா கூட 10,000 ரூபாய் ஆயிடுது. நாங்க அடமானம் வச்ச நகையை திருப்பிக்கிறோம், குழுவுக்கு காசு கட்டுறோம், நீங்க எங்களை காசு வாங்க வேண்டாம் காசு வாங்க வேண்டாம்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நாங்க நீங்க வந்து 5 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு இந்த அரசுகள் கொடுத்து ஏமாத்துது. நாங்க 15 லட்சம் தர்றோம். நாங்க 5 ஆண்டுக்கு 15 லட்சம் தர்றோம். ஏங்க எப்படி 15 லட்சம் தருவீங்க? நான் சொன்னேன், ஒருத்தருக்கு குறைந்தபட்ச ஊதியம் 25,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தரணும்னு உத்தரவாதம் கொடுக்குறோம். சரி, அப்ப நாங்க வென்று வந்தா 5 ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வருமானம் வருது. சரி, நீங்க ஏன் வெறும் இந்த 10,000 ரூபாய்க்காக வந்து ஆசைப்படுறீங்க? நீங்க இல்லங்க நாங்க அந்த காசு அந்த நேரத்துல அவசியம் தானே படுது. அப்பனா நீங்க ஒண்ணும் இல்ல, உங்களை இந்த 10,000 ரூபாய் காசு கொடுத்து ஏமாத்திடலாம்னு ஒருத்தன் நினைக்கிறான்ல 15-20 வருஷமா, அவனை நீங்க ஒரே ஒரு தடவை ஏமாத்துங்க, உங்க நாங்க வந்துருவோம். ஆமா, நாங்க வந்துருவோம், உங்களுக்கு வளமான வாழ்வும் கிடைச்சிரும். உங்களை ஏமாத்தினவன நீங்களும் திருப்பி ஏமாத்தினது மாதிரி ஆயிடும். சரி, அப்படின்னு தான் மக்கள்கிட்ட இந்த காசுக்கு நம்பாதீங்க, காசுக்கு விலை போகாதீங்க, அவங்களை ஒரு முறை ஏமாற்றுங்கன்னு தான் சொல்லி நம்ம பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம். சரி, நம்மளுக்கு வந்து ஒருத்தநாட பொறுத்தளவுல மக்களுக்கு நம்ம மேல வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. புரியுது. நம்ம கிட்டத்தட்ட பாராளுமன்ற எலெக்ஷன்ல 23,000 வாக்கு வாங்கியிருக்கோம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான இந்த 50 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த 2 திராவிட கட்சி ஏமாற்று. ஏன்னா ஒத்தநாடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல 6 முறை டிஎம்கே வெல்ல வச்சிருக்காங்க, 6 முறை வந்து இவங்களை வெல்ல வச்சிருக்காங்க ஏடிஎம்கே. ஓகே, ஆனா அது பின்தங்கின தொகுதியா தான் இருக்கு. சரி, இப்ப மாற்றம் பேசுற, அறிவுபூர்வமா பேசுற, நுட்பமா பேசுற, ஆய்வுபூர்வமா பேசுற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சா நம்ம வாழ்க்கை தரம் மாறும்னு அவங்க நம்புறாங்க. நம்மளும் அதை நோக்கி தான் அவங்கள கொண்டுட்டு போறோம். அதனால உறுதியா வென்றலாம்னு ஒரு நம்பிக்கை. சரி, இப்ப இந்த நெல் கொள்முதல் வந்து அரசாங்கம் செய்யுதுல தம்பி, ஆமா, அதற்கான தொகையெல்லாம் உடனே கொடுத்துறாங்களா? அது ஒரு நிலுவையில வருது. ஒரு வாரத்துல இருந்து 15ல இருந்து 20 நாட்களுக்குள்ள பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. அது சில நேரங்களில் வரும், கொஞ்சம் தாமதமாகுது. அதான் அது தாமதம். ஏன்னா இப்ப இதை ஏன் நான் கேக்குறேன்னா, அதே தஞ்சை மாவட்டத்துல கரும்பு உற்பத்தியும் பெரிய அளவுல நடந்து. ஆமா ஆமா ஆமா, என்ன சொல்ல போனா சர்க்கரை ஆலையே இருக்கு தஞ்சையில இருக்கு. அது உங்க தொகுதிக்குள்ளதான் வருதா? ஆமா, நம்ம குறுங்குளம் பகுதியில அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலைன்னு ஒரு சர்க்கரை ஆலை இருக்கு. சரி, 1977 இருந்து அது இயங்குது. சரி, அது உங்க தொகுதிக்குள்ள வருது? அது ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில. சரி, திருக்கானூர்பட்டி அந்த பகுதியில வருது, ஒரு 15 கிராமங்களுக்கு மத்தியில வருது. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த சர்க்கரை ஆலை வரும்பொழுது அதுக்கு திட்டம் வந்து என்னன்னா, காவிரி ஆற்றில இருந்து பம்ப் பண்ணி தண்ணி கொண்டாந்து இங்க பயன்படுத்துறதுதான் திட்டம். அந்த திட்டத்துல இருக்கிற டிராயிங்ல எல்லாத்தையும் அது மாதிரி தான் கொடுத்து அனுமதி வாங்கியிருக்காங்க. சரி, ஆனா என்ன பண்றாங்கன்னா, அந்த மாதிரி தண்ணி கொண்டாந்து இங்க பண்ணல. 1000 அடி அப்படின்னு ஒரு 10 போர் போட்டு அதுல இருந்து தண்ணியை உறிஞ்சி 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 பயன்படுத்துறாங்க. டன்னு வந்து அரைவை பண்றது மாதிரி இருந்து இப்ப 5000 டன்னு கரும்புகளை வந்து அரைவை செய்யறாங்க. சரி, ஒரு நாளைக்கு. இதுக்கான நீர் பூரா நிலத்துல இருந்து எடுக்கிறாங்க. இப்ப நிலத்துல இருந்து எடுத்ததுனால அந்த பகுதியில இருக்கிற 15 கிராமங்களுக்கு மேல நிலத்தடி நீரே இல்ல. ஓ, இதுல இங்க இருந்து தொடர்ந்து உறிஞ்சிட்டே இருக்காங்க. உறிஞ்சி 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 என்னன்னா, இப்ப இந்த இதுல வர்ற தண்ணியை குடிக்கிற இந்த மக்களுக்கெல்லாம் ஸ்டோன் வந்துடுது, அல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. ஓ, பெரும்பாலான மக்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க, கிட்னியால பாதிக்கப்படுறாங்க. இப்ப இதுலயும் இந்த கரும்பு விவசாயிகள் கொண்டாந்த தொகைக்கு நிலுவைத் தொகை வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த நிலுவைத் தொகைங்கிறதோட பெரும் பிரச்சனை என்னன்னா, இந்த நீர் பிரச்சனை தான். இந்த நீர் பிரச்சனை அந்த மக்களை வந்து உயிரையும் கொள்ளுது. அவங்கள விவசாயமும் பண்ண விட வைக்க முடியும். வந்து நிலத்தடி நீர் ஆழமா போய் 1000 அடியில இருந்து பாருங்களேன். ஊர்லதான் ஒரு விவசாயி 250 அடி இந்த மாதிரிதான் ஆழ்துளை கிணறு போட்டிருப்பாரு. ஆமா, இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. ஓஹோ, இப்ப பெரும் பாதிப்பா இருக்கு அந்த பகுதியில. அந்த சர்க்கரை ஆலையினால நீர் உறிஞ்சப்படுறது. இது மட்டும்தான் பார்த்தா அதே பகுதியில கிராவல் இருக்கு பாருங்க. ஆமா, அது அள்ளி 70 அந்த வல்லம் பகுதியை ஒட்டி நம்ம பகுதி இருப்பாங்க திருக்கானூர்பட்டி. அந்த ஆமா, கிட்டத்தட்ட 60-70 அடி அள்ளிட்டாங்க மணல. அதாவது கிராவல அள்ளி அது வந்து என்னன்னா ஒரு 200-300 ஏக்கருக்கு அள்ளிட்டாங்க. அள்ளி அதை கொண்டு போயிட்டாங்க. இப்ப அது வந்து ஒரு பயன்படுத்தப்படாத நிலமா கிடக்கு. சரி, அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா இவங்க தார் ஆலைகள் இருக்கு பாருங்க. ஆமா, அதை கொண்டு போய் 60 அடிக்கும் கீழே வைக்கிறாங்க. அதுக்குள்ள வச்சுட்டு அந்த கழிவையும் வேற அதுக்குள்ளே விடுறாங்க. இப்ப நிலத்தடி நீர் இன்னும் மாசுபடுது. அப்புறம் அது இல்லாம அது மாதிரி ஒரு 21
தார் ஆலைகளை அந்த பள்ளங்கள்ல இது பண்ணிருக்காங்க. ஓகே. அது இல்லாம மாடர்ன் ரைஸ் மில் இருக்கு பாருங்க. ஆமா. அது அந்த பகுதியில ஒரு 11 இதை உருவாக்கி அதோட கழிவு நீரையும் அந்த பள்ளத்துல தான் விடுறாங்க. ஓ, இந்த கிராவல் எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ள. இப்ப இந்த மாதிரி பார்த்தா அது இன்னும் அது ஏற்கனவே நிலத்தடி நீர் இல்லாம தேவைப்படுது. ஆமா. அப்புறம் மாசுபடுது. ஏன்னா அந்த கழிவுகள்லாம் கொட்டி கொட்டி இப்ப இந்த இவங்க சர்க்கரை ஆலை கழிவு எங்க விடுறாங்கன்னா அங்க ஒரு காட்டாறு போகுது, அதுல விட்டுறாங்க. ஓகே. அதுவும் போய் இதுல ஏரியில கலக்குது. அதனாலையும் அந்த பகுதியை வந்து நச்சு அடையுது. புரியுது. இப்படி இந்த பகுதி வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சூழல்ல அந்த மக்கள் தவிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த நிலையை முழுசா மாத்திரம். நம்ம கொடுக்குற வாக்குறுதி இந்த நிலையை முற்றா மாற்றி அந்த பழையபடி பம்ப் பண்ணி தண்ணி வரும்னு சொன்னாங்க பாருங்க. ஆமா. அந்த வழியில தண்ணி கொண்டு வர வச்சு காவிரி ஆற்றிலிருந்து பம்ப் பண்ணி கொண்டு வந்து இந்த சக்கரை ஆலைக்கு அந்த தண்ணி பயன்படுத்துறோம். அது இல்லாம இந்த இது இருக்கு பாருங்க, இந்த தார் உற்பத்தி ஆலைகள் அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்திட்டு அந்த 200 ஏக்கரையும் வந்து ஒரு நீர்த்தேக்கமா ஒரு ஏரி மாதிரி பயன்பாட்டு கொண்டாந்து இந்த தண்ணி அதுல நிரப்பி இந்த சக்கரை ஆலைக்கு வந்துட்டு அந்த காட்டாற்று வழியா அந்த 200 ஏக்கரையும் நீர்த்தேக்கமா மாத்திரம் அந்த பகுதியில போற காட்டாறு இருக்கு பாருங்க, அதுல வந்து இந்த பம்பண்ண தண்ணியை இணைப்பு ஆக்கி அது வந்து இந்த ஒரு நம்ம புது ஆறுக்கும் மேற்கு பக்கம் இருக்கு பாருங்க, அங்க வந்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி இருக்கு, அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டுன வரைக்கும். சரி. அதுக்குள்ள நீர்ப்பாசனமே இல்லாம இருக்கு. சரி. இந்த முறையை பயன்படுத்தி இந்த பம்பு மூலமா வர்ற நீரை அப்படி கொண்டு வந்து அந்த முழுமையான நிலத்துக்கும் பசுமையாக்குறது தான் நம்மளோட திட்டம். இப்ப நம்ம வந்து வெறும் இந்த இவங்களோட மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் இலவசம் கொடுக்குறேன், நான் வந்து மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், நான் அப்படி நம்ம திட்டமிடல. இந்த நிலம் என்ன, இந்த நிலத்தோட பிரச்சனை என்ன, இந்த 100 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி வர்ற தலைமுறைக்கும் இது எந்த வழியில பயன்படும் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி அதையும் கூட திட்டமிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து கரெக்ட் தம்பி. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கிற போது தமிழகத்திலேயே மிகவும் ஒரு சிக்கலான ஒரு தொகுதியில அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களை நம்பிக்கையோட நிறுத்தியிருக்காரோ அப்படின்னு தோணுது. ஆமா ஆமா. எப்படி நீங்க உணர்றீங்க அதை? அண்ணா, இது வந்து எனக்கு பெரும் வாய்ப்பா நினைக்கிறேன். நம்ம சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் இருந்து தான் சினிமாவுக்கு வந்தோம். சரி. நம்ம சினிமாவில் அரசியல் பேசணுட்டு தான் வந்தோம். அதுவும் மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பேசுறதான நம்ம அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட்ல இருந்தோம். அப்புறம் திராவிட கட்சி இயக்கங்கள்ல செயல்பட்டோம். ஈழ பிரச்சனை உச்சத்தை அடைஞ்சு நம்ம பெரும் தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் தமிழ் தேசியங்கிற உணர்வு பற்றி எழுந்தோம். அப்ப வந்து அண்ணன் சீமான் கூட நம்ம அந்த இதுலதான் பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம். இப்ப நான் களவாணி படம் எடுக்கும் பொழுது அந்த ஊர் தஞ்சாவூர் ராசி இல்லாத ஊரு, அங்க வந்து படம் எடுத்தா தோத்துரும் அப்படின்னு சொல்லும் போது நான் சர்க்குணம்லாம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பெரிய சண்டை போட்டு தான் அந்த ஊர்ல படம் பிடிச்சோம். சரி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊர் பெரிய ராசி உள்ள ஊரா மாறிட்டு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 50 படங்கள் எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கும்போது அது ராசி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோபிச்செட்டிப்பாளையம் போறதெல்லாம் நின்னு போச்சு. எல்லாம் தஞ்சை மாவட்டத்தினருக்கு வந்துச்சு. இப்ப இதனால ஒரு நன்மை என்னன்னா, நம்ம ஒரு படம் எடுத்தாக கிட்ட 1 கோடி ரூபாய் வச்சு அந்த மண்ணுல வந்து செலவு பண்ணுவோம். ஆமா. நம்ம ஹோட்டல்ல தங்குறது, பெட்ரோல் போடுறது, காய்கறி வாங்குறது, கறி வாங்குறது, இது மாதிரி வாகனங்கள் எடுக்கிறது, இப்படின்னு ஒரு செலவு பண்ணுவோம். அது மாதிரி அந்த வெளியில இருந்து ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வர்றோம்ல, அப்படி வருஷத்துக்கு ஒரு 50 கோடியாச்சும் நம்ம அந்த நிலத்துல சிலர வச்சிருக்கோம். ஆமா. ஒண்ணு என் மக்கள் வந்து எங்க நிலம் வந்து ஒரத்தநாடுங்கிறது ராசி இல்லாத ஊரு இல்ல. அப்புறம் இன்னொரு ஒரு 50 கோடி வருஷம் நாங்க சுழற்சி முறையில கொண்டு வர்றோம். இது பண்ணோம்ல. அது மாதிரி இந்த பின்தங்கின ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதினா நம்ம ஆய்வுபூர்வமா சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு வலிக்கும். என்னதான் நம்ம ஊருக்கு வந்து ஒரு பின்தங்கின தொகுதியா இருக்குன்னு சொல்றாங்களே. அப்ப வந்து அதை மாத்தணும்னு நம்மளுக்கு நீண்ட நாளா வந்து ஒரு இதுதான் கனவு. அந்த கனவுக்கு இது ஒரு வாய்ப்பு. சரிதான். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதியில பின்தங்கின தொகுதியா இருக்குல்ல, அதை முன்னேறின தொகுதியா மாத்தணும். அதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். அதுதான் நம்மளோட இது. அதுக்குதான் இவ்வளவு ஆய்வுபூர்வமா பண்ணி இது எந்தெந்த விதத்துல எல்லாம் பின்தங்கி இருக்கு, அதை என்னென்ன செஞ்சா முன்னேறின தொகுதியா மாறும் அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர்கள், வெறும் நம்ப மட்டும் இல்ல, நல்ல அறிவில் சிறந்த அறிஞர்களை வச்சு ஆய்வு பண்ணியிருக்கோம். புரியுது. அதனால இந்த வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு. புரியுது. என் மண்ணுக்கு, என் மக்களுக்கு நம்ம ஒரு கடமை செய்யணும்னு, மக்களுக்கும் கூட நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு. புரியுது. ஏன்னா மொத்தம் இந்த நீண்ட கால பிரச்சனையை ஆய்வுபூர்வமா அணுகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான்.
அணுகிருக்கு. இந்த மொத்த பிரச்சனையில இருந்து விடுதலை பெறறதுக்கு இவங்க இந்த ஏர் உழவன், அப்புறம் நம்ம ஆளுங்க பூரா அதோட ஏர் தூக்கிட்டு டெய்லி போனதான் தாத்தன் அப்பா போனதான் நம்ம வந்து நிக்கிறோம். அந்த சின்னத்துல ஒரு வாக்கு செலுத்துறது அவங்களுக்கே அவங்க வாக்கு செலுத்திக்கிறது மாதிரி தான். கூடுதலா நீங்க ஒரு திரைப்பட நடிகராகவும் இருக்கிறதுனால ஒரு எளிமையா போய் மக்களை சென்றடைறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக திமுக கோட்டை ஒரத்தநாடு சட்டமன்ற குறிப்பா வந்து திமுக கோட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மதிப்புக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது அதிமுக கோட்டை அப்படின்லாம் வந்து பேசப்படுது. இவர்களுக்கு மத்தியில நீங்க எப்படி வெற்றியை ஈட்டுவீங்க? அதான் இது நம்ம என்ன சொல்றோம்னா, மாமா எல்ஜி அவர் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து தலைமையேற்று வந்தார். அப்போ வந்து அவர் போராட்டம்லாம் பண்ணி மாணவர் போராட்டம் பண்ணி அப்படி வரும்பொழுது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பேராதரவோட ஆதரிச்சது வந்து ஒரத்தநாடு தொகுதி தான். அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. அடுத்து ஏன்னா அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் அந்த தமிழ்நாட்டு சூழலுக்கும் அன்னைக்கு ஒரு மாற்று தேவைப்பட்டுச்சு. அவருக்கு முன்னாடி இருந்தாங்க. அப்புறம் ஐயா எஸ்டிஎஸ் அவர் வந்து எம்ஜிஆரோட வந்து நிற்கும் பொழுது அப்ப வந்து மக்கள் வந்து பேராதரவா ஆதரிச்சு ஐயா எஸ்டிஎஸ் பின்னாடி நின்று வெளில வச்சாங்க. அன்னைக்கு ஒரு மாற்றத்தை அது உண்டு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் அழகு திருநாவுக்கரசு அம்மா ஜெயலலிதாவோட நிற்கும் பொழுது, ஐயா நடராஜன் நிற்கும் பொழுது, சசிகலா அம்மா நிற்கும் பொழுது அவங்க பின்னாடி நின்று ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்க. அதன் மூலமா மாமா வைத்திலிங்கம் வந்தாங்க. வைத்திலிங்கம் மாமா இவங்க எல்லாம் வரும்பொழுது நம்மள மாதிரி வந்தவங்க தான். புரியுது. மக்கள் வந்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வந்து மாற்றத்தை விரும்புறது. அது வந்து ஒரு புரட்சிகரமான மண்ணு தானே பாருங்க. அப்படி நீங்க வடிவமைச்சு பாத்தீங்கன்னா அரசியல ரொம்ப நுட்பமா வந்து மக்கள் உள்வாங்கின மக்கள் தான் நம்ம ஒரத்தநாடு. அதுல இந்த காலகட்டத்துல அரசியல் மையமான பகுதி ஒரு நல்ல படித்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதி வரலாற்றுல மாற்றத்தை மிகச்சரியான காலகட்டத்துல மிகச்சரியான மாற்றத்தை உருவாக்குனது வந்து ஒரத்தநாடு தான். சரிதான். அப்படிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டாந்து வச்சிச்சு. அப்படிதான் எம்ஜிஆர் கொண்டாந்து வச்சிச்சு. அப்படிதான் ஜெயலலிதா கொண்டாந்து வச்சு. அப்படிதான் அண்ணன் இந்த வரலாற்று காலகட்டத்துல மிக முக்கியமான மாற்றத்துக்கு ஒரே ஒரு ஆள் இருக்குதுன்னா அண்ணன் சீமான். அந்த மாற்றத்துக்கு இந்த மக்கள் துணை நிற்பாங்க. அது நம்ம நிற்கும் பொழுது நம்ம நெருக்கமான நம்ம ஆள், நம்ம தம்பி, நம்மளோட மண்ணையும் மக்களையும் அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் தான். அப்ப அவரை பின்னோட்டி நிக்கிற திருமுருகன் நிற்கும் போது என் கூட இந்த மாற்றத்தை விரும்பி வர்ற மக்கள் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரியுது. ஏன்னா வரலாறு அப்படிதான் வடிவமைப்பட்டு வந்திருக்கு. யாருக்கும் இங்க நிரந்தரமா வந்து ஓட்டு போட்டது இல்ல. மாற்றத்துக்காக மக்கள் நின்று இருக்காங்க. அதனால உறுதியா இந்த தடவை வந்து மாற்றத்துக்காக நிப்பாங்க. நான் இந்த நம்ம மண்ணையும் நம்மளையும் இங்க இருக்கிற பிரச்சனைகளும் நுட்பமா அணுகி இருக்கிறான் திருமுருகன், ஆய்வு பண்ணி சொல்றான். அப்ப அவனோட நின்னாக்க இந்த மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள் நம்புவாங்க. அப்புறம் வரலாற்றுல இந்த காலகட்டத்துல சீமானன் வந்து இந்த தமிழ் நிலத்துக்கு ரொம்ப அவசியம். அதை நம்ம மக்கள் உறுதியா உணர்ந்துருப்பாங்க, அந்த மாற்றத்தை செய்வாங்கன்னு நம்புறேன். பொதுவா நீங்க சொல்லும் போது இப்ப என்ன சொல்றீங்கன்னா ஒரத்தநாடு தொகுதியில பெரிய தொழில் வளங்கள் வந்து சுத்தமா கிடையாது, விவசாயத்தை நம்பி மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. வருஷம் இந்த மழையால வந்து வெள்ளத்தால விவசாயமும் பொய்த்து போயிட்டு தான் இருக்கு. வேற என்னதான் வாழ்வாதாரம் இருக்கு அந்த மக்களுக்கு? அண்ணா இங்க நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வெளிநாடுகள்ல இருப்பாங்க. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில வீட்டுக்கு ஒருத்தர் வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறது தான் ஒரத்தநாட்டோட இயல்பே. அது சிறப்புங்கிறது அதான். ஆமா, எங்க தாத்தா இருக்காரு பாருங்க, 5 தாத்தா, அதுல 2 தாத்தா சிங்கப்பூர் சிட்டிசன். ஓஹோ. அப்படி தாத்தா அப்பா காலகட்டத்தில இருந்து எல்லாரும் வந்து வெளிநாடுகளை நம்பி வாழ வேண்டிய சூழல் தான் இயல்புலேயே ஒரத்தநாட்டுல இருக்கு. சரி, இங்க ஒரத்தநாடுங்கிறது இங்க கட்டி இருக்கிற மாடி வீடுகளோ இதோ அது வந்து இங்க இருக்கிற ஜெயலலிதானாலேயோ கருணாநிதினாலேயோ உருவாக்கப்பட்டது இல்ல. சரி, லீகோனி மாதிரியான தலைவர்கள், அந்த நாட்டு தலைவர்களின் திட்டங்கள் எல்லாம் அதுல இருந்து சம்பாரிச்சு வந்துதான் இங்க வந்து வாழ வேண்டியது இருக்கு, வீடு கட்ட வேண்டியது இருக்கு, படிக்க முடியுது. அதனாலதான் லீகோனி இறந்தப்ப பாத்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் இறந்ததோட பெருசா வந்து நம்ம பகுதியில வந்து தஞ்சை மாவட்டம் முழுதுமே லீகோன் இறந்ததுக்கு பெரிய அளவுல நினைவேந்தல் நிகழ்வுகள்லாம் எடுத்தாங்க. நிறைய ஊருக்கு பேனர் வச்சாங்க. அப்ப என்னன்னா அவன் ஆள் மனசுலயே அவனை உருவாக்குன தலைவன் யாரு, அவனுக்காக அவன் வளமா வாழ்றதுக்கான உழைச்ச தலைவன், அது சிந்திச்ச தலைவனா லீகோனி தான். சரி. அப்ப இவங்க 2 பேரையும் சும்மா புறந்தள்ளிட்டாங்க. புரியுது. அப்ப அப்படி ஒரு நிலை தான் வந்து யதார்த்தமானதா இருக்கு. அந்த லீகோனி யாருன்னா மலேசியாவில இருந்து இந்த சிங்கப்பூர் பிரிஞ்சு வரும் பொழுது ஒரு நாடு உலகத்திலேயே சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அழுத நாடு வந்து சிங்கப்பூர் தான். ஏன்னா அந்த நாட்டுல குடிக்கிறதுக்கு கூட நிலத்துக்கு கீழே கூட தண்ணி கிடையாது.
ஓஹோ. கஜானாவுல காசு கிடையாது, எதுவும் கிடையாது. சுதந்திரத்துல நம்மள பிரிச்சு விட்டுட்டாங்க மலேசியாவில இருந்து, அந்த மக்கள் அழுகுது. அப்ப லீ குவான் யூ வந்து ஒரு உரையாற்றாரு அந்த மக்கள்கிட்ட. நீங்க என்னை நம்புங்க, என்னை பின்தொடருங்க, நம்மனால இந்த இடத்துலயும் ஜெயிச்சு காட்ட முடியும். இந்த மோசமான நிலமும் தான் நம்மளுக்கு இருந்தாலும் இதை வளமான நிலமாக்கி உலகத்திலே ஆகச்சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தர்றேன். நான் இப்ப குப்பை பொறுக்கிறேன், நீங்க என் பின்தொடர்ந்து குப்பை பொறுங்கன்னா அந்த மக்கள் நம்பி அவரை வந்து குப்பை பொறுக்கணுச்சு. ஓஹோ. அந்த அவரோட திட்டத்தினாலதான் இன்னைக்கு உலகத்தின் ஆகச்சிறந்த நாடா, அந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடா, உலகத்தின் சந்தையா அது இருக்கு. இது மாதிரிதான் ஒண்ணு இல்லாத இந்த பால்பட்ட நிலத்தில இருந்து, இந்த தஞ்சாவூர், இந்த தமிழ்நாட்டில இருந்து நான் வளமான வாழ்க்கையை தரேன்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. சரிதான். இப்ப அண்ணன் சீமான எப்படி லீ குவான் யூ அந்த மக்கள் நம்பி பின்தொடர்ந்துச்சோ அது மாதிரி அண்ணன் சீமான இவங்க பின்தொடர்ந்தா இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும். புரியுது. அந்த வழியில தான் நான் ஒருத்த நாட்டோட பிரச்சனையும் தீர்ப்போம். நீங்க நம்பி ஒன்னே ஒன்றுதான் செய்யணும். லீ குவான் யூ நம்புனதுனால் நீங்க வந்து அந்த நாலு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. தம்பி திருமுருகனை நம்பணும். லீ குவான் யூ நம்புறது மாதிரி நம்பணும். அதன் மூலமா பயனடைஞ்சிருக்கீங்க, இதன் மூலமா பயனடைங்க. அண்ணன் சீமான நம்புங்க, திருமுருகனை நம்புங்க, உங்க வாழ்க்கை வளமா மாறும். புரியுது. அதுக்கான திட்டங்கள் கொண்டு வரோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்பீங்க. நாங்க தேவையில இருந்துதான் உருவாக்குறது. அதனாலதான் அன்னைக்கு ஒண்ணு இல்லாத நிலத்தில இருந்து சிங்கப்பூரை உருவாக்குனாரு லீ குவான் யூ. இந்த இன்னைக்கு பால்பட்டு ஊழல் பட்டு கிடக்கிற இந்த தமிழ் நிலத்தில இருந்து இந்த பால்பட்ட நிலத்தை சீர்படுத்ததான் அண்ணன் சீமான் வந்து ஏர் தூக்கி வரலாம், உழுது அதை செம்மப்படுத்தி சீராக்கணும்னு. அவருக்கு ஒத்துழைச்சா நம்ம உயர்வான வாழ்வு அடையலாம். அதனால எல்லாரும் மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க ஒரே ஒரு இது மட்டும் செய்யுங்க. நீங்க அந்த வாக்குப்பட்டியில இருக்கிற இந்த சின்னத்துல இந்த ஏர் உழவுங்கிற அண்ணன் செந்தமிழன் சீமானே அதுல இருப்பாரு, அதுல ஒரே ஒரு தடவை பட்டணம் அமுக்குங்க, நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் அப்படிங்கிறீங்க. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஆமா. உங்க நேர நெருக்கடிக்கு மத்தியில சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து தஞ்சை மாவட்டத்துல குறிப்பா வந்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில இருக்க விவசாயிகள் படுகிற துயரங்களையும், இந்த அதிமுகவும் திமுகவும் அவங்களை எப்படியெல்லாம் வந்து நம்ப வச்சு கழுத்து அறுத்துச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா வந்து எடுத்து சொன்னீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் நீங்கள் உறுதியாக வென்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினராக வரணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்வீச்சு சார்பில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தம்பி. நன்றி. நன்றி.